ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ஏன் முக்கியங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம சைட்டில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். பில்லரு எல்லாமே இதில் என்னென்ன உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லரோட பொசிஷன் இப்படி இருக்குது, அதாவது ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் இருக்குது. இப்போ இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லரோட பொசிஷனும் ஈஸ்ட்டு வெஸ்ட் இருக்குது. ஆனால் இன்னொன்று அந்த கார்னர் பில்லர் பார்த்தீங்கன்னா அது நார்த்து சவுத்தாக இருக்கும். அதுபோக அங்கே உள்ள பில்லரில் இங்கே உள்ள பில்லரில் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பி அதிகமாக இருக்கும். 3 2 8 கம்பி இருக்கும் இங்கே. அதுபோக சிரப்ஸ் 2 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 6 கம்பி தான் இருக்கும், ஒரு சிரப்ஸ் தான் இருக்கும். இது நம்மளோட யூஸை பொறுத்து இது மாறும். அதுபோக இந்த பில்லரோட பொசிஷனும் மாறும், ப்ளஸ் பில்லரோட சைஸும் மாறும். இப்போ நம்மளுக்கு அந்த கார்னரில் இது 3/4 இது 1/4 இருந்துச்சு. இப்போ இங்கே இது 3/4 இது 1 இருக்குது. அது பெருசாக இருக்கும், இது சிறுசாக இருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ராடு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த லோடு வர இடத்துல மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ராடு கொடுக்க சொல்லியிருப்பாங்க. பீமை பொறுத்து ஒரு கம்பியோட சைஸே மாறும். இது 16 mm, இது 12 mm. இந்த மாதிரி நம்மளோட கண்டிஷனை பொறுத்து அந்த இதெல்லாம் மாறுங்கிறனால நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போகும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்காண்டி நம்ம பண்ணுவோம். அது மாதிரி அங்கே என்ன லோடு வருதோ அதுக்காண்டி பண்ணுவோம். கம்மியாகவோ கூடவோ பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கி பண்ணுவோங்கிறது சொல்கிறது. இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் ஏன் வாங்குங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள். அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.